தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் நடைபெற்ற தீர்த்தவாரி உற்சவம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தீர்த்தவாரி உற்சவம் பக்தர்கள் பிடிசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. மிகவும் பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தலமாக விளங்குகிறது பிள்ளையார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம். தமிழர்கள் கொண்டாடும் புத்தாண்டு நாளான இன்று பிள்ளையார்பட்டியில் பராபர தமிழ் வருடம் பிறப்பதை முன்னிட்டு அதிகாலை 4:30 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு அபிஷேகம் பூஜை முடிந்து மூலவர் தங்க கவசத்தில் அருள் பாலித்து வருகிறார். தொடர்ந்து மூலவர் சன்னதி அருகே உற்சவர் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளினார். விழாவை முன்னிட்டு வெள்ளி பல்லாக்கில் சிவனின் பிரதிநிதியாக அஸ்திர தேவரும் விநாயகரின் பிரதிநிதியாக அங்குச தேவரும் புறப்பாடாகி கோயில் குளப்பட்ட துறையில் எழுந்தருளினர். அங்கு அவர்களுக்கு பிச்சை குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சந்தனம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், திருமஞ்சனம், திருநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று தீபாரதனை காட்டப்பட்டது. பின்பு சிவாச்சாரியார் அங்குச தேவரையும் அஸ்திர தேவரையும் கையில் எடுத்தபடி நீரில் மூழ்கி எடுத்த தீர்த்தவாரி உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை புரிந்து தீர்த்தவாரியை கண்டுகளித்து விநாயகரை வழிபாடு செய்து வருகின்றனர். விழா ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் கோணப்பட்டு ராமசாமி, அரிமளம் கண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர்.